தீவினை அளித்து வெற்றி தரும் திருச்செந்தூர் முருகன் மகா கும்பாபிஷேகம் ஜூலை 7, 2025. தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திகழ்கிறது. கடற்கரை அமைந்துள்ள இத்திருத்தலத்தில் முருகப்பெருமான் சூரபத்மனை சம்காரம் செய்து சிவபெருமானை வழிபடுகிறார். தன்னிடம் வேண்டி வந்தவர்களின் தீவினைகளை அழித்து வெற்றி அருளுகிறார் இறைவன். சங்க இலக்கியங்களில் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரை அமைந்துள்ளது. மற்ற 5 படை வீடுகளும் மலையில் அமைந்துள்ளன. 2000 ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த திருச்செந்தூர் கோவில் குறித்து சங்க இலக்கியங்களில் பல்வேறு இடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருச்சீரலைவாய், செந்தில் மாநகரம், ஜெயந்திபுரம், சிந்துபுரம் என்று இலக்கியங்களில் பாடப்பட்டுள்ளது. பிற்கால பாண்டிய மன்னர்களின் கல்வெட்டுகளில் திருப்புவன மகாதேவி, சதுர்தேவி மங்கலம் என்று குறிப்பிடப்பட்டு உள்ளது. நக்கீரர் எழுதிய திருமுருகாற்றுப்படை, அருணகிரிநாதரின் திருப்புகழ், குமரகுருபர சுவாமிகளின் கந்தர் கலிவெண்பா போன்றவற்றிலும் பாடப்பட்டுள்ளது. ஆதிசங்கரரின் தீராத வயிற்றுவலி நீங்கியதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய புஜங்கம் பாடியுள்ளார். கடலில் கண்டெடுக்கப்பட்ட சண்முகர் சிலை 1648ஆம் ஆண்டு டச்சுக்காரர்கள் இந்தியாவின் மீது படையெடுத்தனர். அப்போது திருமலை நாயக்கர் மீது போர் தொடுத்து வென்ற அவர்கள் திருச்செந்தூர் கோவிலிலும் கொள்ளையடித்தனர். தங்கம், வெள்ளி பொருட்களுடன் சுவாமி சண்முகர், நடராஜர் சிலைகளையும் கப்பலில் ஏற்றி சென்றனர். அப்போது கடல் சீற்றம் அதிகமானதால் அஞ்சிய டச்சுக்காரர்கள் சுவாமி சண்முகர், நடராஜர் சிலைகளை கடலில் போட்டுவிட்டு சென்றனர். இதற்கிடையே பக்தர் வடமலையப்பரின் கனவில் தோன்றிய இறைவன் கடலில் கிடக்கும் சுவாமி சிலைகளை மீட்குமாறு அறிவுறுத்தினார். அதன்படி சிலரை படகில் அழைத்து கொண்டு நடுக்கடலுக்கு சென்றார். அங்கு கருட பகவான் வானில் வட்டமடித்த இடத்தில் சுவாமி சிலைகளின் மீது சூரிய ஒளிக்கதிர்கள் விழுந்து பிரகாசமாக சொலித்தன. மேலும் அங்கு எலுமிச்சை பழமும் மிதந்து கொண்டிருந்தது. பக்தி பரவசத்துடன் சுவாமி சிலைகளை மீட்டு மீண்டும் கோவிலை சேர்த்தனர். தீராத நோய்களை தீர்க்கும் இலை விபூதி. கோவிலில் வழங்கப்படும் பன்னீர் இலை விபூதி தீராத நோய்களை தீர்க்கும் அருமருந்து. முருகப்பெருமானின் 12 கைகளில் உள்ள நரம்புகளை போன்று 12 நரம்புகள் இலையில் உள்ளதால் இதனை பன்னீர் இலை என்பர். அதுவே நாளடைவில் மருவி பன்னீர் இலை என்றானது. கோவில் திருப்பணியில் ஈடுபட்டவர்களுக்கு கூலியாக இலை விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டது. அதனை பெற்றுக்கொண்டவர்கள் தூண்டிகை விநாயகர் கோவிலை கடந்து சென்று இலை விபூதி பிரசாதத்தை திறந்து பார்த்தால் அவர்களுக்குரிய கூலி தங்க காசாக மாறியிருந்தது. கோவிலில் மூலவராக சுப்பிரமணிய சுவாமி காட்சியளிக்கிறார். உற்சவர்களாக ஜெயந்திநாதர், சண்முகர், குமர விடங்க பெருமான், அலைவாய்வு கந்த பெருமான் அருள் பாலிக்கின்றனர். கோவிலில் விநாயகர், பார்வதி தேவி, சுவாமி வீரபாகுமூர்த்தி, வீரமகேந்திரர், தட்சிணாமூர்த்தி, பெருமாள், வள்ளி தெய்வானை, சூரசம்ஹாரமூர்த்தி, பாலசுப்பிரமணியர், மயூரநாதர், சண்டிகேஸ்வரர், நடராஜர், சனி பகவான், பைரவர், அருணகிரிநாதர் என அனைத்து சுவாமிகளுக்கும் தனித்தனி சன்னதிகள் உள்ளன. மூலவர் சுப்பிரமணிய சுவாமியின் இடது பக்கத்தில் ஒரு சிவலிங்கம் உள்ளது. அவருக்கு ஜெகநாதர் என்று பெயர். மூலவருக்கு நடைபெறும் அனைத்து அபிஷேகம் மற்றும் கால பூஜை, தீபாராதனை இவருக்கும் நடைபெறும். முருகனின் வலது கையில் தாமரை மலர் இருக்கும். தாமரை மலரால் சிவபெருமானை பூஜிப்பதாக ஐதீகம். மூலவருக்கு பின்புறம் சிறுபாதை வழியாக சென்றால் அங்கு பஞ்சலிங்கம் இருக்கிறது. கோவில் வளாகத்தில் வள்ளி குகையின் அருகே உள்ள சந்தன மலையில் திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவன் அமைய மஞ்சள் கயிறும், குழந்தையில்லாத தம்பதியர் தொட்டிலும் கட்டி வழிபடுகிறார். மேலும் குருதலம் என்று அழைக்கப்படும் இத்திருத்தலம் பல பரிகார தலமாகவும் விளங்குகிறது. குருபெயர்ச்சி தினத்தன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் மூலவர் மற்றும் தட்சிணாமூர்த்தியை தரிசனம் செய்து வழிபடுவார்கள். கோவிலில் தங்க கொடிமரம், செப்பு கொடிமரம் என 2 கொடிமரங்கள் உள்ளன. திருவிழாக்கள். முருகப்பெருமான் அவதரித்த நாளான வைகாசி விசாக தினத்தன்று சிறப்பாக திருவிழா நடைபெறும். மேலும் ஆவணி திருவிழா, கந்தசஷ்டி திருவிழா, தைப்பூச திருவிழா, மாசி திருவிழா என திருவிழாக்கள் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. கந்தசஷ்டி திருவிழா 12 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். கோவிலில்